ஆண்டவரே நாங்கள் சாதாரணமான பாத்திரம். But Lord, when your power fills us, ஆண்டவரே நீர் வல்லமையாக இருக்கிறவர் எங்களை பலப்படுத்தும். I know you will use us in a mighty way, Lord. ஆண்டவரே எனக்கு தெரியும் நீர் எங்களை வல்லமையாக உபயோகப்படுத்துவீர் என்று. Not because we are special, Lord. நாங்கள் விசேஷமானவர்கள் என்பதால் அல்ல. Because you are God Almighty. ஏனென்றால் நீர் வல்லமையான தேவனாக You இருக்கிறீர். love your children so much, Lord. உம்முடைய ஜனங்களை நீர் மிகவும் அதிகமாக நேசிக்கிறீர். You want your words to pierce their hearts and transform their lives. உம்முடைய வார்த்தை அவர்களுடைய இருதயத்திற்குள்ளாக ஊடுருவி சென்று அவர்களை மறுரூபமாக்க விரும்புகிறீர். So may be it this afternoon, Father. அதுபோலவே இந்த மதியான வேளையும் இருப்பதாக. Bring every body, mind and soul under the perfect control of the Holy Spirit. ஆண்டவரே ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரங்களை உம்முடைய முழு சித்தத்திற்குள்ளாக கொண்டு வருகிறோம். Lead us, Lord. எங்களை வழி நடத்தும். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Today we are going to focus on 1 Samuel 17. இன்றைக்கு நாம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலிருந்து தியானிக்க போகிறோம். If I were to take a guess, நான் ஒரு கெஸ் பண்ண விரும்புகிறேன். Maybe you might have heard at least 10 sermons on 1 Samuel 17. ஒருவேளை நீங்கள் 10 பிரசங்கங்களை இதுக்கு முன்பாக 1 சாமுவேல் 17 இலிருந்து கேட்டிருக்க கூடும். And it probably started in your life when you were very young. நீங்கள் சிறு குழந்தையாக இருந்த பொழுதே அதை நீங்கள் கேட்டிருக்கலாம். Because 1 Samuel 17 talks about David and Goliath. ஏனென்றால் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் தாவீது கோலியாத் கதையை பற்றி கூறுகிறது. So I was asking the Lord, what new can I tell your people from a part of scripture that they know so well? நான் ஆண்டவரிடத்தில் இவ்வாறாக கேட்டேன், ஆண்டவரே இந்த வேத பகுதி எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வேத பகுதி, இதிலிருந்து நான் என்ன உம்முடைய ஜனங்களுக்கு கூற வேண்டும் என்று. I was meditating upon God's word. நான் அந்த வேத வசனத்திலிருந்து தியானித்துக் கொண்டிருந்தேன். And what I have for you this afternoon is things that stood out from me from the book of 1 Samuel 17. நான் இன்றைக்கு மதியான வேளையிலே எனக்கு 1 சாமுவேல் 17 இலிருந்து எந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்டதோ அதை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். What I'm about to tell you is perhaps some perspective that you may not have heard before. நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால், நீங்கள் யோசித்திராத சில கோணங்களிலே அந்த வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். We are not going to focus on the story of David and Goliath. நாம் தாவீது கோலியாத் கதையை நாம் குறிக்கோளாக வைத்து பேச போவதில்லை. Because you know that well. ஏனென்றால் அந்த கதை உங்களுக்கு நன்றாக தெரியும். We are going to focus on some of the words that David uses in this part of scripture. இந்த வேத பகுதியிலே தாவீது உபயோகப்படுத்தின சில வார்த்தைகளை நாம் குறிப்பாக கவனிக்க போகிறோம். Because in those words I think there is immense credibility and something that as Christians we must understand. நாம் கிறிஸ்தவர்களாக இருந்து இந்த சில வார்த்தைகள் தாவீது சொன்னதிலிருந்து சில முக்கியமான சாராம்சங்களின் கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும். I have 2 points I want to land with you this afternoon. நான் உங்களுக்காக சொல்ல வேண்டிய 2 குறிப்புகளை வைத்திருக்கிறேன். And the first point I have titled calling willing vessels. முதலாவது குறிப்பு, நான் அதன் தலைப்பு இவ்வாறாக கூற விரும்புகிறேன், ஆயத்தமான பாத்திரங்கள். Willing vessels. ஆயத்தமான பாத்திரங்கள். And to understand this topic we are going to use just 2 verses in 1 Samuel 17. இதை புரிந்து கொள்வதற்காக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 2 வசனங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். The first part is verses 34 and 35. அதன் முதல் பகுதி 34 35ஆம் வசனம். I will read it in English and Christy will read it in Tamil. நான் அதை ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன், கிறிஸ்டி அதை தமிழிலே வாசிப்பா. But as I read these verses I want you to pay careful attention to every word of scripture in these 2 verses. நான் அதை வாசிக்கும் பொழுது அதில் இருக்கிற ஒவ்வொரு வேத பகுதியில் உள்ள வார்த்தைகளையும் நீங்கள் கவனமாக பார்க்க விரும்புகிறேன். But David said to Saul, தாவீது சவுலை பார்த்து சொல்கிறார், your servant has been keeping his father's sheep. உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது, when a lion or bear came and carried off the sheep from the flock, ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து I went after it. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. I struck it. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து I rescued the sheep from its mouth. அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். And when I turned upon me, I seized it by its hair and I struck it and killed it. அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். See, significant in these 2 verses, பாருங்கள், இதிலே முக்கியத்துவம் வாய்ந்த இந்த 2 வசனத்திலே is David saying I. இங்கே தாவீது சொல்கிறார் நான் என்று. In my place of work, என்னுடைய வேலை ஸ்தலத்திலே, if you want to get promoted and grow, நீங்கள் முன்னேறி சென்று நீங்கள் வளர வேண்டும் என்றால் they make it incredibly difficult. அதை மிகவும் கடினமாக அவர்கள் மாற்றி விடுவார்கள். The more higher you go, the more difficult it becomes. நீங்கள் அதிகமான உயரத்திலே செல்லும் பொழுது அதன் வேலை கடினமாக இருக்கும். In the place where I work, நான் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே, we have to write a package describing our achievements in order to even be eligible for a promotion. நாங்கள் ஒரு ப்ரமோஷனுக்கு அப்ளை செய்ய வேண்டும் என்றாலே நாங்கள் என்னென்ன நன்மைகளை செய்தோம் என்று அவைகளை ஒரு பட்டியலாகிட்டு நாங்கள் எழுதி கொடுக்க வேண்டும். And it's not a package with just 1 or 2 pages. அது ஒரு 1-2 பக்கங்களிலே முடிந்து விடக்கூடிய ஒரு
கதை அல்ல. You can even bind a small book out of that package. அங்கே எழுதப்பட வேண்டிய காரியங்கள் ஒரு புத்தகமாக எழுதக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். And one of the instructions we are given எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குறிப்புகளில் ஒரு காரியம் என்னவென்றால், is not about what your team did. நீங்கள் எழுத வேண்டியதில் நீங்கள் உங்களது டீமா செய்த காரியத்தை எழுதக்கூடாது. Or not what your project did. உங்களுடைய ப்ராஜெக்ட்ல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை எழுதக்கூடாது. It is all about what you did. அதிலே நீங்கள் தனியாக என்ன செய்தீர்களோ அதை எழுத வேண்டும். In that package, அந்த முழு குறிப்பிலே the emphasis is on the word I. அதிலே எழுதப்பட வேண்டியது எல்லாமே நான் என்ற வார்த்தை. I did this. நான் இதை செய்தேன். I did that. நான் அதை செய்தேன். It should all be about you, substantiating it with evidence. அதிலே உள்ள எல்லாமே உங்களை பற்றி அதற்கான உதாரணத்தோடு இருக்க வேண்டும். Quite similar is what David is doing here in 1 Samuel 17:34 and 35. அதே போலவே தாவீதும் இங்கே செய்கிறார் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 34 35ஆம் வசனங்களில். He's saying when the lion and the bear came, இந்த இடத்திலே அவர் அந்த வசனத்திலே இவ்வாறு சொல்கிறார், I went after it. நான் அதன் பின்பாக சென்று I struck it. நான் அதை பிடித்து I rescued the sheep from the mouth. அதன் வாயிலிருந்து அந்த ஆட்டை தப்புவித்தேன். I seized its hair. நான் அதை கொன்று போட்டேன். I struck it. நான் அதை பிடித்தேன். And I killed it. அதை நான் கொன்று போட்டேன். Now here's the second verse. இங்கே இரண்டாவது வார்த்தை 1 Samuel 37. 1 சாமுவேல் 37வது. David is still speaking to Saul. இங்கேயும் தாவீது சவுலிடத்திலே பேசுகிறான். Now watch David's tone. அங்கே தாவீது சொல்கிறதை பாருங்கள். He says, the Lord who rescued me from the paw of the lion and the paw of the bear will rescue me from the hand of this Philistine. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். See, these two verses stand in contrast with each other. அங்கே உள்ள அந்த இரண்டு வசனங்களும் எதிர்மறையாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். In one way it appears David is saying he made all these achievements. ஒரு வசனத்திலே அவர் சொல்கிறார் அவர் எல்லாமே தான் செய்ததாக சொல்கிறார். But two verses later he is crediting the Lord for his achievements. இரண்டு வசனங்களுக்கு பின்பாக அவர் செய்த அந்த எல்லா செயல்களுக்கும் ஆண்டவர் தான் காரணம் என்று சொல்கிறார். The one first part of it is the human side of what happened. அங்கே முதல் பகுதி அங்க மனித ரீதியாக என்ன நடந்தது என்பதை குறிப்பிடப்பட்டுள்ளது. The second verse is the divine side of what happened that day. அதன் இரண்டாவது பகுதி தெய்வீக தன்மையால் அங்கே என்ன நடந்தது என்பதை குறிப்பிடப்பட்டுள்ளது. And this is my point. இங்கே நான் சொல்றது இதான். When எப்பொழுதாவது the divine and the human come together, அங்கே தெய்வீகமும் மனித தன்மையும் சேர்ந்து வரும் பொழுது mighty things happen. அங்கே வல்லமையான காரியங்கள் நடக்கிறது. I'll say that again. நான் அதை மீண்டுமாக சொல்கிறேன். When the divine and the human things come together, தெய்வீகமும் மனித தன்மையும் சேர்ந்து வரும் பொழுது mighty things happen. வல்லமையான காரியங்கள் நடக்கிறது. How was the Goliath killed? அங்கே எப்படி கோலியாத் கொலை செய்யப்பட்டான்? It was by God, we all know that. அது தேவனால் தான் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். But who did the Lord use to strike the mighty giant? ஆனால் இங்கே ஆண்டவர் யாரை உபயோகப்படுத்தி அந்த பெரிய ராட்சதனை கொன்று போட்டார்? It was the hand of David. அது ஒரு தாவீதின் கரத்தினால். See, when David went with a sling and stone, அங்கே பாருங்கள் தாவீது ஒரு கவணினாலும் கல்லினாலும் கொலை செய்ய செல்கிறான். in the name of the Lord, ஆனால் அவன் இயேசுவின் தேவனுடைய நாமத்தில் செல்கிறான். nothing was able to defend Goliath. அங்கே கோலியாத்தை கொல்வதற்கு அங்கே எதுவுமே இல்லாமல் இருந்தது. My point, brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னுடைய கருத்து என்னவென்றால், in our Christian lives, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் when we work together with the Lord, நாம் தேவனோடு சேர்ந்து வேலைகளை செய்யும் பொழுது, in unity with his spirit, அவருடைய ஆவியோடு சேர்ந்து இசைந்து செயல்படும் பொழுது, God does mighty things. ஆண்டவர் வல்லமையான காரியங்களை See, செய்கிறார். this is the same topic that Paul the apostle also describes. இதே ஒரு தலைப்பிலே பவுல் அப்போஸ்தலனும் ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். In 1 Corinthians 3:6, 1 கொரிந்தியர் 3:6 வசனம். Paul the apostle is saying, பவுல் அப்போஸ்தலர் அங்கே சொல்கிறார், I planted the seed, நான் நட்டேன், Apollos watered it, அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், but God made it grow. ஆனால் விளைய செய்கிறவர் தேவனே. The point I'm landing with you நான் இங்கே சொல்ல வருகிற கருத்து is when என்னவென்றால், our human effort சில வேளைகளில் மனிதனுடைய செயல்பாடு comes இருக்கிறது, together with the anointing and the power of the Lord, அங்கே தேவனுடைய அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் சேர்ந்து அந்த செயல் வரும் பொழுது mighty things happen. வல்லமையான காரியங்கள் நடைபெறுகிறது. See, in the world today, இன்றைய நாளின் உலகத்திலே there is no shortage of the anointing that God wants to give to his people. ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்க போகிற அபிஷேகத்திலே எந்த ஒரு குறைபாடும் இல்லை. But he's looking for vessels. ஆனால் அவர் அதற்கான பாத்திரங்களை தேடிக் The கொண்டிருக்கிறார். Lord is looking for vessels who he can fill with his mighty power. ஆண்டவர் அதற்கான பாத்திரங்களை தேடி யாரிடத்திலே நான் என்னுடைய வல்லமையான அபிஷேகத்தை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கிறார். The thought that comes to mind என்னுடைய மனதிலே வருகிற ஒரு கருத்து என்னவென்றால், is in the book of 2 Kings. 2 ராஜாக்கள் புத்தகத்தில் When the Bible talks about Elisha and the widow,
அங்கே வேதாகமம் எலிசாவையும் விதவையையும் குறித்து கூறுகிறது. There is a very peculiar verse in that chapter. அந்த அதிகாரத்திலே ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்கிறது. Verse 6. 6வது வசனம். Let me read that verse to you. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். This is the author of this book writing what happened. அந்த புத்தகத்தை ஆக்கியோன் இவ்வாறாக அந்த இடத்திலே அந்த நடந்த காரியத்தை For எழுதுகிறார். those of you who don't know the story, அதிலே யாருக்கெல்லாம் அந்த கதை தெரியவில்லையோ a அவங்களுக்கு servant of God dies. அங்கே ஒரு தீர்க்கதரிசி மரித்து போகிறார். His wife comes to Elisha the prophet. அங்கே அவர்களுடைய மனைவி அங்கே எலியா தீர்க்கதரிசியின் இடத்திற்கு வருகிறார். She says, I have nothing to go and live by. Me and my son are about to die. அவர் வந்து சொல்லுகிறாள், நான் நீ வாழ்வதற்கு எனக்கு எதுவுமே இல்லை, நானும் என்னுடைய குமாரரும் மரித்து போக போகிறோம். Do something for me. ஏதாவது எனக்காக செய்யும். Elisha gives the widow an instruction. அங்கே எலிசா அந்த விதவைக்கு ஒரு குறிப்பை கூறுகிறார். He says, go bring all the vessels from your neighbors. அவர் சொல்கிறார், நீ போய் உன்னுடைய பக்கத்து அயல் வீட்டுக்காரர்களிடத்தில் எல்லாம் உள்ள பாத்திரங்களை எடுத்து I am வாங்க. about to fill it with oil. அவ எல்லாவற்றையும் நான் எண்ணெயினால் நிரப்புவேன். The woman and the son obey those instructions. அந்த விதவை அந்த நேரத்திலே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார்கள். They line up all the vessels, the jars there. அவர்கள் அந்த பாத்திரங்களை எல்லாவற்றையும் அடுக்கி வைத்தார்கள். And the Lord fills up one jar after another. ஆண்டவர் ஒவ்வொரு பாத்திரமாக நிரப்புகிறார். And at the end of it comes this verse that I am going to read to you. அதன் முடிவிலே இந்த ஒரு காரியம் வருகிறது, அதை நான் உங்களுக்காக It வாசிக்கிறேன். says, when the jars were full, அது சொல்கிறது, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் she said to her son, அவள் தன் மகள் ஒருவனை நோக்கி, bring me another one. இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா But என்றாள். the son replied, அதற்கு அவன், there is no jar left. வேறே பாத்திரம் இல்லை என்றான். Then the oil stopped flowing. அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. What is my point to you? நான் உங்களுக்கு சொல்லுகிற கருத்து என்ன? See, the anointing of the Spirit of God is there waiting for the believer to fill the believer as a vessel. இங்கே பாருங்கள், தேவனுடைய அபிஷேகம் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு அந்த பாத்திரங்களுக்காக காத்திருக்கிறது. But when there are no vessels, ஆனால் அந்த பாத்திரங்கள் இல்லாத பொழுது the oil stops flowing. அந்த எண்ணெய் நின்று விடுகிறது. In 1 Samuel 17, 1 சாமுவேல் 17 on அதிகாரத்திலே, the day of that battle, அந்த யுத்தத்தின் நாளிலே there were many vessels of the Lord in the nation Israel. அங்க இஸ்ரவேல் தேசத்திலே அநேக பாத்திரங்கள் தேவனுக்காக இருந்தது. But a vessel that could be filled with the power of God was not to be found. ஆனால் அங்கே தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட வேண்டிய ஒரு பாத்திரம் அந்த இடத்திலே இல்லை. Every person who assembled for that battle against the Philistines knew this truth. அந்த இடத்திலே வந்திருந்த ஒவ்வொரு பெலிஸ்தியர்களுக்கும் அந்த உண்மை தெரிந்திருந்தது. Joshua, when he handed over the land to the nation Israel, he makes a promise. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் பொழுது அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கூறுகிறார். The Bible says he was old. வேதாகமம் சொல்லுகிறது அவர் முதிர்ந்தவராய் He இருந்தார். stands to bless the nation Israel. அவர் நின்று கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்க நிற்கிறார். And in Joshua 23:10, Joshua says, யோசுவா 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யோசுவா சொல்கிறார், catch this promise. அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை பிடித்துக் He கொள்ளுங்கள். says, one of you roots 1,000 because the Lord your God fights for you just as he promised. அங்கே யோசுவா இவ்வாறாக சொல்கிறார், உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். This is the promise God Almighty gave the nation Israel. இந்த ஒரு வாக்குத்தத்தம் வல்லமையான தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. That one man will root 1,000. அங்கே ஒரு மனிதன் 1000 பேரை துரத்துவான். Where was that promise on the day of the battle that we see in 1 Samuel 17? அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே நடக்கிறதிலே பார்க்கிறோம். The Bible describes and says they were all fearful. வேதாகமம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆண்டவர் பயப்படத்தக்கவர். Do you think David was the only one who knew how to sling a stone? உங்களுக்கு தெரியும், நீங்க நினைக்கிறீங்களா தாவீது ஒருவருக்கு தான் கவன்கல் எறிய தெரியும் என்று? If you rewind, நீங்கள் அதன் பின்பாக சென்று and பார்க்கும் if you பொழுது, go into the book of Judges, நீங்கள் அங்கே நியாயாதிபதிகள் புத்தகத்திலே சென்று பார்ப்பீர்கள் என்றால், in Judges 20 there is a very good verse. அங்கே நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. It describes the tribe of Benjamin. அங்கே பென்யமீன் கோத்திரத்தை இவ்வாறாக குறிப்பிட்டு கூறுகிறது. Saul is from the tribe of Benjamin. சவுல் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன் தான். And look what the Bible talks about the tribe of Benjamin. இங்கே பாருங்கள், வேதாகமம் பென்யமீன் கோத்திரத்தை குறித்து என்ன கூறுகிறது என்று. Among these soldiers, அங்கே உள்ள எல்லா படை வீரர்களிலே there were 700 selected troops அங்கே 700 பேர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், who were left-handed, அவர்கள் இடது கை பழக்கம் உள்ளவர்கள், each of whom அவர்களிலே ஒவ்வொருவரும் could sling a stone அவர்கள் கவன்கல்லை எறியக்கூடியவர்கள். and hit a hair, அங்கே அவர்கள் நெற்றியிலே அடிபடக்கூடியதா hit a hair அவர்கள் அந்த முடியிலே அடிபடக்கூடியதா எறியக்கூடியவர்கள். and not miss. ஆனால் அந்த முடி கூட தப்பாது What அவர்கள் is the Bible அடித்தால். saying?
அங்கே வேதாகமம் என்ன There were சொல்கிறது? 700 people, அங்கே 700 பேர் left-handed, இடது கை பழக்கம் who உள்ளவர்கள். knew how to use the sling. அவர்களுக்கு எப்படி கவன்களை எறிய வேண்டும் என்று They were தெரியும். so good at it அவர்கள் அதிலே மிகவும் சிறந்தவர்களாக that they இருந்தார்கள். could hit a hair ஆனா அவர்களால் அதில் ஒரு முடியை கூட கரெக்டாக அடிக்க முடியும். and not miss it. ஆனால் அதை அவர்கள் தவற விடாமல் In சரியாக 1 அடிப்பார்கள். Samuel 17, where were these 700 men? அங்கே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அந்த 700 பேர் எங்கே The சென்றார்கள்? Bible says in verse 11, வேதாகமம் 11ஆம் வசனத்திலே சொல்கிறது, everyone were dismayed and terrified. அந்த வார்த்தைகளை கேட்டு எல்லாரும் பயந்து கலங்கினார்கள். Verse 32 says they lost heart 32ஆம் வசனத்திலே அவர்கள் இருதயம் தத்தளித்தது என்று பார்க்கிறோம். on that day. அந்த நாளிலே The Lord had the oil, ஆண்டவர் அங்கே எண்ணெயை வைத்திருந்தார். but there were no vessels to be filled. ஆனால் அதிலே நிரப்புவதற்கான பாத்திரம் அங்கே இல்லை. When David stood out, அங்கே தாவீது எழுந்து நின்றபோது a man of faith, அவன் விசுவாசத்தின் மனிதன். God used humanity தேவன் அந்த மனித தன்மையை உபயோகப்படுத்தி to achieve great things. அவர் வல்லமையான காரியங்களை அவர் சாதித்தார். So what is my point I am making? நான் இன்றைக்கு சொல்லுகிற கருத்து என்னவென்றால், My brother and sister in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, even today, இன்றைக்கும் கூட 2000 plus years later, 2000க்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கும் பிறகு God is looking for vessels he can use. ஆண்டவர் அவர் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்களுக்காக தேடி God பார்க்கிறார். is looking for vessels he can fill. ஆண்டவர் தேடி பார்க்கிறார் நான் எந்த பாத்திரத்தை நிரப்ப முடியும் என்று. God is looking for vessels that he can empower. ஆண்டவர் அவர் எந்த பாத்திரத்தை அவர் உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி God is பார்க்கிறார். looking for vessels through who he can flow. ஆண்டவர் எந்த பாத்திரத்தின் மூலமாக நான் கடந்து செல்ல முடியும் என்று சொல்லி தேடி Will பார்க்கிறார். you be that vessel today? இன்றைக்கு நீங்கள் அந்த பாத்திரமாக இருப்பீர்களா? Will you be that vessel who brings to life God's plan in this world? நீங்கள் அந்த பாத்திரமாக இருந்து இந்த உலகத்திலே அவருடைய ஜீவனை கொண்டு வருகிற ஜனமாக Or இருப்பீர்களா? has the oil stopped flowing in your life? இல்லை என்றால் அந்த எண்ணெய் உங்களுடைய வாழ்க்கையிலே நின்று விட்டதா? The Lord has the anointing. ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார். He is looking for those vessels. அவர் அந்த பாத்திரங்களுக்காக தேடி பார்க்கிறார். See, when David stood before Goliath, பாருங்கள், அங்கே தாவீது கோலியாத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது Goliath said அங்கே கோலியாத் இவ்வாறு சொல்கிறான். in verse 10, 10ஆம் வசனத்தில், this day இந்த நாளில் I defy the ranks of Israel. நான் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். A man is standing up against God's people அங்கே ஒரு மனிதன் தேவ ஜனத்திற்கு விரோதமாக நின்று கொண்டு and he's saying, I defy you. அங்கே அவன் இவ்வாறாக சொல்கிறான், நான் நிந்திக்கிறேன் உங்களை. There was not even one person to be found who can stand up against that. அங்கே அந்த இடத்திலே ஒரு மனிதன் கூட அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பதற்கு இல்லை. My brother and sister in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர are you சகோதரிகளே, hearing such a voice in your life today? உங்களுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற சத்தங்களை நீங்கள் கேட்கிறீர்களா? Maybe it could be your personal circumstance. ஒருவேளை அது உங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலைகளாக It இருக்கலாம். is rising up against you and it is saying, அவைகள் உங்களுக்கு விரோதமாக எழுந்து கொண்டு இவ்வாறாக சொல்லலாம், I defy you. நான் உங்களை நிந்திக்கிறேன். Or maybe it may be your family circumstance. ஒருவேளை உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் இருக்கலாம். The voice may be saying, I defy you. அந்த சத்தம் இவ்வாறு சொல்லலாம், நான் உங்களை நிந்திக்கிறேன். Or maybe it could be the society around us. ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயமாக இருக்கலாம். The voices are saying, I defy you. அந்த சத்தங்கள் சொல்கிறது, நான் உங்களை நிந்திக்கிறேன். The Lord has the anointing, ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார். but he wants the vessels. ஆனால் அவர் அந்த பாத்திரத்தை It is தேடுகிறார். only a vessel that is filled with the anointing of God அந்த ஒரு பாத்திரம் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட பாத்திரமாக that இருக்க can வேண்டும். stand up against these voices. இந்த எல்லா சத்தங்களுக்கும் விரோதமாக நிற்கக்கூடிய பாத்திரமாக. Whether that voice is in your life, அந்த சத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் in இருக்கிறதா? your family, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதா? or the society around you. உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிறதா? Many of you are hearing such voices. அநேகர் உங்களில் அநேகர் அந்த சத்தங்களை Those voices கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். could come in many ways. அந்த சத்தங்கள் பல விதங்களிலே உங்களுக்கு வரலாம். Threat to your health, உங்களுடைய சுகத்தை அவை பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம். threat to the very fabric of your family, உங்களுடைய குடும்பத்தின் நன்மைகளை அது எச்சரிக்கிறதாக இருக்கலாம். threat to your place of work, உங்களை பயமுறுத்தக்கூடியதாக வேலை ஸ்தலத்திலே அது இருக்கலாம். threat to your Christian life. உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது ஒரு பயமுறுத்தலாக இருக்கலாம். That voice is saying, அந்த சத்தம் இவ்வாறாக I சொல்கிறது, defy you. நான் உன்னை நிந்திக்கிறேன். But like the nation Israel, would you be fearful and hide from that voice? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நீங்கள் பயந்து போய் ஒளித்துக் கொண்டிருப்பீர்களா? Or will you be the vessel that God can fill and you can stand up against that voice? இல்லை என்றால் நீங்கள் தேவன் உங்களை நிரப்பி அந்த சத்தத்திற்கு விரோதமாக எதிர்த்து நிற்கக்கூடிய பாத்திரமாக David இருப்பீர்களா? just went with a sling and a stone, அங்கே தாவீது ஒரு சாதாரணமான கவன்கல்லோடு செல்கிறான். but he went in the name of God Almighty, ஆனால் அவன் வல்லமையான தேவனுடைய நாமத்திலே அங்கே நிற்கிறான். and nothing could defend that voice of defilement. அந்த நிந்திக்கிற சத்தத்திற்கு முன்பாக எதுவுமே அவனை தோற்கடிக்க அங்கே முடியவில்லை. The Bible so beautifully describes it. வேதாகமம் அழகாக அதை கூறுகிறது. This man was 9 feet tall. இந்த மனிதன் 9 அடி உயரமுள்ளவன். He wore a bronze helmet. அவனுக்கு ஒரு வெண்கல தலைசீரா இருந்தது. The Bible says that his armor was 57 kgs. அங்கே வேதாகமம் சொல்கிறது அவனுடைய அந்த
கேடகம் 57 கிலோ நிறையுள்ளதாக இருந்தது. His bronze greaves he wore. கால்ல போட்டு அவனுடைய வெண்கல கால்களிலே இருந்த கவசம், he had a bronze javelin. அவன் தோள்களிலே வெண்கல கேடகம் இருந்தது. A spear. அவனுக்கு ஒரு ஈட்டி தாங்க இருந்தது. And the Bible says the tip of that spear weighed 7 kgs. அந்த ஈட்டியின் அலகு 7 கிலோ நிறையுள்ளதாக இருந்தது. This was the threat that was standing against Israel. அந்த ஒரு பயமுறுத்துகிற காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருக்கிறது. And the voice of that man said, அந்த மனிதனுடைய சத்தம் இவ்வாறு சொல்கிறது, This day I defy you. இந்த நாளிலே நான் உங்களை நிந்திக்கிறேன். All the Israelites saw that. அதை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கேட்கிறார்கள். They forgot the promise of God. அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை மறந்தார்கள். They forgot that he was the one who will give them the victory. அவர்தான் நமக்கு வெற்றியை தருகிறவர் என்பதை மறந்தார்கள். All that they could hear in their ears was the voice of defilement from this man. அவர்கள் கேட்ட எல்லா சத்தங்களும் அந்த மனிதனிடத்திலிருந்து வந்த நிந்திக்கக்கூடிய சத்தங்களாக இருந்தது. The Lord has the anointing. ஆண்டவர் அபிஷேகத்தை வைத்திருந்தார். But he is looking for vessels. ஆனால் அவர் பாத்திரங்களுக்காக தேடிக் கொண்டிருக்கிறார். Only when you become that vessel, நீங்கள் அந்த பாத்திரமாக மாறினால் மட்டுமே, it is only then that you can stand up against these voices in your life. அதன் பிறகுதான் நீங்கள் அப்படிப்பட்ட சத்தங்களுக்கு விரோதமாக நிற்க முடியும். My brother and sister in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, what is the challenge you are going through in your life today? உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற சவாலான காரியம் என்ன? What is the voice you are hearing which is defiling you, a child of God? நீங்கள் இன்றைக்கு கேட்கிற சத்தம் எந்த காரியம் உங்களை தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற காரியத்தை நிந்திக்கிறது? Don't forget, மறந்து விடாதீர்கள், you are not an ordinary person. நீங்கள் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல. You are the child of the Almighty God. நீங்கள் வல்லமையான தேவனுடைய குழந்தையாக இருக்கிறீர்கள். He has put a seal and mark upon your life. அவர் உங்கள் மேலே ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். His promises govern every day of your life. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆளுகை செய்கிறது. Why are these voices defiling you? ஏன் இந்த சத்தங்கள் உங்களை நிந்திக்கக்கூடியதாக Why are இருக்கிறது? you terrified among those circumstances? நீங்கள் இந்த சூழ்நிலைகள் நிமித்தமாக ஏன் பயந்து போயிருக்கிறீர்கள்? When man ஒரு மனிதன் எப்பொழுதாவது he unites with the power of God, அவன் தேவ வல்லமையோடு இணைக்கப்படும் பொழுது mighty things happen in their life. வல்லமையான காரியங்கள் அவன் வாழ்க்கையில் The நடக்கிறது. Lord has the anointing. ஆண்டவர் அபிஷேகத்தை He வைத்திருக்கிறார். is looking for those vessels. அவர் அந்த பாத்திரங்களுக்காக தேடிக் கொண்டிருக்கிறார். Will you be that vessel today, my brother and sister in Christ? இன்றைக்கு நீங்கள் அந்த பாத்திரமாக இருப்பீர்களா சகோதர God சகோதரிகளே? wants to change the circumstance in your personal life first. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை ஆண்டவர் முதலாவது மாற்ற விரும்புகிறார். Then your family. இரண்டாவதாக உங்கள் குடும்பத்தை. Then he will use you to change the society around you. பிறகு அவர் உங்களை உபயோகப்படுத்தி உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்தை மாற்றுவார். That is what God wants to do. அதுதான் தேவன் உங்களை கொண்டு உபயோகிக்க Don't go விரும்புகிறார். run and hide. ஆண்டவர் உங்களை ஒரு இடத்திலே தனியாக வைக்க விரும்பவில்லை. Don't go run and hide away. நீங்கள் அவருடைய இடத்தை விட்டு நீங்கள் ஓடி ஒளிந்து கொள்ளாதீர்கள். Be that vessel which is filled with the power of God. தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்ட அந்த பாத்திரமாக இருங்கள். If this is meaningful to you, இது உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக இருந்தால், go home tonight. இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு சென்று Tell him, Lord, ஆண்டவரிடத்தில் இவ்வாறாக I சொல்லுங்கள், want to partner with you, Lord. ஆண்டவரே நான் உம்மோடு ஒரு பங்காளியாக இருக்க I விரும்புகிறேன். want to be that vessel that you must fill. நீர் நிரப்பக்கூடிய ஒரு பாத்திரமாக நான் இருக்க விரும்புகிறேன். And with your strength I'm going to rise up against these voices, Lord. நான் உம்முடைய ஒரு பலத்தினாலே இந்த எல்லா சத்தங்களுக்கும் விரோதமாக எழும்ப The விரும்புகிறேன். voices of fear in my family. என்னுடைய குடும்பத்திலே பயமுறுத்தலை கொண்டு வருகிற சத்தங்கள். The voices, Lord, that are shaking the foundations of my life. என்னுடைய அஸ்திபாரங்களை அசைக்கக்கூடிய சத்தங்கள். The voice that is standing and telling me, Lord, இந்த சத்தங்கள் எனக்கு விரோதமாக நின்று கொண்டு சொல்கிறது, this day I defy you. இந்த நாளிலே நான் உன்னை நிந்திக்கிறேன். Tell the Lord, ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், fill me, Lord. ஆண்டவரே என்னை நிரப்பும். Fill me, Lord. என்னை நிரப்பும் ஆண்டவரே. I want to become that vessel. நான் அந்த பாத்திரமாக மாற And I விரும்புகிறேன். want to do great things through your power, God. ஆண்டவரே உம்முடைய வல்லமையால் நான் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறேன். That is what happened here. அதுதான் இங்கே நடக்கிறது. David knew how to fight the lion. தாவீதுக்கு தெரியும் எவ்வாறு சிங்கத்திற்கு விரோதமாக போராட David வேண்டும். knew how to deal with the bear. தாவீதுக்கு தெரியும் எப்படி கரடியை But மேற்கொள்வது. David also knew the truth. ஆனால் தாவீதுக்கு ஒரு உண்மையும் That it was தெரிந்திருந்தது. because of the anointing of God that was on him and in him that he was able to achieve those things. அவன் தேவன் அவர் மேல் வைத்திருந்த வல்லமை நிமித்தமாக அவனால் அந்த எல்லா காரியங்களையும் சாதிக்க முடிந்தது என்று Do you தெரிந்திருந்தான். want to be such a vessel today? நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக இன்றைக்கு இருக்க Do you want to be விரும்புகிறீர்களா? such a vessel today in your Christian life? உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக இன்றைக்கு இருக்க விரும்புகிறீர்களா? Anointed and powerful. நீங்கள் வல்லமையால் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் Nothing can shake you. உங்களை எந்த ஒரு காரியமும் அசைக்க முடியாதபடி Whatever storm blows in your life, எப்படிப்பட்ட புயல்கள் உங்கள் வாழ்க்கையில் அடித்தாலும், whatever terror hits your life, எப்படிப்பட்ட பயமுறுத்துதல்கள் உங்களை தாக்கினாலும், strong and zealous for the Lord, நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக பலத்தோடு நிற்க முடியுமா? standing in the anointing of Christ our King, அபிஷேகப்பட்ட வல்லமையோடு ஆண்டவருடைய ராஜாவிற்காக நீங்கள் நிற்க முடியுமா? and telling that voice of defilement, அந்த எல்லா பயமுறுத்துதலின் சத்தங்களுக்கு விரோதமாக today you have defiled the child of God. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக நிந்திக்கிற சத்தம், I come up against you with the anointing of Christ my King. வல்லமையான தேவனுடைய ராஜாவின்
நாமத்தினாலே உனக்கு விரோதமாக வருகிறேன். That is what David does. அதுதான் அங்கே தாவீது In சொன்னார். verse 45, இங்கே 45வது வசனத்தில் the Bible says, வேதாகமம் சொல்கிறது, David said to the Philistine, அதற்கு தாவீது அந்த பெலிஸ்தியனை நோக்கி, you come against me with sword and spear and javelin, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். but I come against you in the name of the Almighty God, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே the God உன்னிடத்தில் of the வருகிறேன். armies of Israel whom you have defiled. ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். There are two words in this verse அந்த வசனத்திலே இரண்டு வார்த்தை இருக்கிறது. which I want you to catch. அதை நீங்கள் பிடித்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். This part of the sermon இந்த பகுதி இந்த பிரசங்கத்திலே is going to be slightly harsh, இது ஒரு மிகவும் கடினமாக இருக்கலாம். but I want you to know ஆனால் நீங்கள் இதை அறிந்து கொள்ள நான் that விரும்புகிறேன். before I came here to stand and preach this sermon, நான் இங்கே வந்து இந்த இடத்துல இங்கே பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பாக this very same verse convicted me. இந்த அதே வசனம் என்னோடும் பேசியது. See, because as a preacher, when I stand to preach before you, நான் ஒரு பிரசங்கியாளராக இங்கே நின்று பிரசங்கிக்க நிற்கும் பொழுது the Bible says that I am double accountable. வேதாகமம் சொல்கிறது நான் அதற்கு 2 முறை நான் உத்தரவாதியாக இருக்கிறேன். Whatever I stand here and preach, I am double accountable to God. நான் இங்கே இருந்து பிரசங்கிக்கிற எல்லா காரியங்களுக்காகவும் நான் 2 முறை தேவனிடத்தில் உத்தரவு கொடுக்க வேண்டும். I can't preach something and live my life differently. நான் எதையாவது பிரசங்கித்து விட்டு நான் அதை என்னுடைய வாழ்க்கையிலே உபயோகப்படுத்தாமல் இருக்க முடியாது. This verse broke me. இந்த வசனம் என்னை உடைத்தது. The two things I want to draw your attention to. 2 காரியங்களுக்கு நேராக உங்கள் கவனத்தை நான் ஈர்க்க விரும்புகிறேன். Verse 45. 45வது வசனம் David says, தாவீது சொல்கிறான், in the name of the Lord. தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில். What is he saying? அவர் என்ன சொல்கிறார்? In the name of the Lord. தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில். And he looks at Goliath and he says, அவன் கோலியாத்தை பார்த்து இவ்வாறு சொல்கிறான், whom you have defiled. நீ நிந்தித்த தேவன். I'm going to turn the tables around. நான் இங்கே அந்த மாற்றி அந்த காரியத்தை கூற விரும்புகிறேன். How many of you எத்தனை பேர் உங்களில் have taken the name of the Lord? தேவனுடைய நாமத்தை எடுத்திருக்கிறீர்கள்? How many of you, when you have taken the name of the Lord, you have ended up defiling it? நீங்கள் எத்தனை பேர் தேவனுடைய நாமத்தை எடுத்து அதன் முடிவாக நிந்திக்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறீர்கள்? It's a serious question. இது ஒரு மிகவும் முக்கியமான கேள்வி. Don't give me the answer. எனக்கு நீங்கள் பதிலை கூற வேண்டாம். Ask your heart this question. உங்கள் இருதயத்திலே அந்த கேள்வியை நீங்கள் கேளுங்கள். How many of you எத்தனை பேர் உங்களில் have taken the name of the Lord, தேவனுடைய நாமத்தை எடுத்து but you have defiled it? அதை நிந்தித்திருக்கிறீர்கள்? See, David invokes a very important part of the scripture. அங்கே பாருங்கள், தாவீது வேதாகமத்தில் உள்ள முக்கியமான ஒரு காரியத்தை கூறுகிறார். He uses the word defied. அங்கே அவர் உபயோகிக்கிற வார்த்தை நிந்தித்த. When we go through 1 Samuel 17, நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து பார்க்கும் பொழுது we focus on the story. நாம் அந்த கதையிலே நம்முடைய கவனத்தை வைக்கிறோம். We look at the hero David. நாம் அவரை தாவீதை ஒரு கதாபாத்திரனாக பார்க்கிறோம். And we look at the wonderful things he did. அவர் செய்த அற்புதமான காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். But hidden in that same piece of scripture, அதே அந்த வேத பகுதியில் there தானே is a message for you and I. உங்களுக்கும் எனக்கும் ஒரு செய்தி இருக்கிறது. I am asking you a question today. உங்களிடத்திலே நான் இன்றைக்கு ஒரு கேள்வியை கேட்கிறேன். As a Christian, ஒரு கிறிஸ்தவனாக இருந்து have you ever defied the army, the Lord of armies? நீங்கள் எப்பொழுதாவது ராணுவங்களின் தேவனை நிந்தித்ததுண்டா? Have you ever defied God of the hosts? நீங்கள் எப்பொழுதாவது ஆவிகளின் தேவனை நிந்தித்ததுண்டா? Perhaps some of you are saying, ஒருவேளை உங்களில் சிலர் சொல்லலாம், I am a Christian. நான் ஒரு கிறிஸ்தவன். Why will I defy my God? நான் ஏன் என்னுடைய தேவனை நிந்திப்பேன்? Let me validate that. நான் அதை உங்களுக்கு மீண்டுமாக சொல்கிறேன். 1 Corinthians 3:16, 17. 1 கொரிந்தியர் 3:16-17. Again, a very familiar part of the Bible. அதுவும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. Do you not know உங்களுக்கு தெரியாதா that you yourselves are God's temple, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், and the Spirit of God dwells in your midst? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும், If anyone defiles God's temple, உங்களில் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் God will destroy him. அவனை தேவன் கெடுப்பார். God's temple is sacred, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. and you are that temple. நீங்களே அந்த ஆலயம். Now, the two ways you can look at it. நீங்கள் அதை 2 விதத்திலே பார்க்கலாம். As we usually do, நாம் எப்பொழுதும் செய்வது போல we always create a sympathy wave around us. நாம் நம்மளை சுற்றி ஒரு பரிதாபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்வோம். We go to God and say, நாம் தேவனிடத்தில் சென்று சொல்வோம், He said like this to me, Lord. ஆண்டவரே, இவர் என்னை பார்த்து இப்படி He சொல்லிவிட்டார். insulted me, Lord. அவர் என்னை இன்சல்ட் பண்ணிவிட்டார் I ஆண்டவரே. carry your anointing, Lord. ஆண்டவரே, நான் உம்முடைய அபிஷேகத்தை சுமந்து செல்கிறேன். This person insulted me, Lord. இந்த மனிதர் என்னை அவமானப்படுத்தி I விட்டார். am your temple, Lord. ஆண்டவரே, நான் உம்முடைய ஆலயமாக இருக்கிறேன். How can you let that person be, Lord? எப்படி நீர் அந்த மனிதனை இவ்வாறு செய்ய அனுமதிக்க முடியும்? But what we don't realize எதை நாம் உணர்ந்து கொள்ள முடியாமல் is இருக்கிறோம். you yourself நீங்களே can defile your temple. உங்களுடைய ஆலயத்தை நிந்திக்கிறீர்கள். Some of you are saying,
உங்களில் சிலர் சொல்லலாம், No, it's not me. இல்லை இல்லை நான் அல்ல என்று. Let me check that. நான் அதை சோதிக்கிறேன். Here is another verse. இதற்கு இன்னொரு வசனம் இருக்கிறது. These verses are very important verses. இந்த எல்லா வசனங்களும் முக்கியமான வசனங்கள். Especially this one. அதுவும் முக்கியமாக இந்த வசனம். Because this verse comes from Jesus himself. இந்த வசனம் இயேசுவே அவர் கூறுகிறார். Listen carefully. அதை கவனமாக கவனியுங்கள். John 8:44. யோவான் 8:44. You belong to your father the devil. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். And you want to carry out your father's desire. உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். He was a murderer from the beginning. அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். Not holding the truth. சத்தியம் அவனிடத்தில் For இல்லாதபடியால் there is no truth in him. அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. Here's the important bit. அதிலே மிகவும் முக்கியமான பகுதி இது. When he lies, அவன் பேசும்போது he speaks a native language. தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். And you together, he speaks his name, for he is a liar and the father of lies. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். Who is the father of lies? இங்கே பொய்க்கு பிதாவாய் இருப்பது யார்? Satan. சாத்தான். Have you ever lied in your life? உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதாவது பொய் சொல்லி இருக்கிறீர்களா? I'm not talking about the small lie or the big lie. Very general question. Have you ever lied in your life? நான் ஒரு சின்ன பொய் பெரிய பொய் என்று சொல்லவில்லை. எப்பொழுதாவது பொய் சொல்லி இருக்கிறீர்களா? When you lie, நீங்கள் பொய் சொல்லும் பொழுது, whatever that circumstances, அது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், maybe someone in church asked you a question. ஒருவேளை சபையில் இருக்கிற ஒருவர் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை You கேட்டிருக்கலாம். don't want to give a direct answer. நீங்கள் அதற்கு நேரடியான பதிலை கொடுக்க You விரும்பாமல் say it's okay to lie. நீங்கள் நினைக்கலாம், ஓகே இதுல பொய் சொல்றது But ஒண்ணுமில்லை. every time as a Christian, when a lie is on your tongue, ஒவ்வொரு முறையும் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு உங்கள் வார்த்தையில் பொய் வரும் பொழுது, Christ is not your father. அங்கே கிறிஸ்து உங்களுக்கு பிதாவாக இல்லை. Who is the father of lies? அங்கே பொய்க்கு பிதாவு யார்? Satan is the father of lies. சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். My brother and sister in Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர Today, சகோதரிகளே, saying lies has become so ordinary. இன்றைக்கு பொய் சொல்வது ஒரு சாதாரணமான காரியமாக We விட்டது. think it's okay. நாம் நினைக்கிறோம் இது ஓகே தான் என்று. But the Lord says, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், Satan is the father of lies. அங்கே சாத்தான் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். So if you are the temple of the Almighty God, நீங்கள் வல்லமையான தேவனுடைய ஆலயமா இருப்பீர்கள் but என்றால், there is a lie on your tongue, உங்களுடைய நாவிலே அங்கே பொய் இருக்கும் you என்றால், are defiling the temple of the Holy God. நீங்கள் பரிசுத்தமான தேவனுடைய ஆலயத்தை நிந்திக்கிறீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Are you with me? நீங்கள் என்னோடு இருக்கிறீர்களா? An ordinary lie ஒரு சாதாரணமான பொய் aligns you with the father of lies. அங்கே அது உங்களை பிதாவின் பொய்க்கு பிதாவாகிய சாத்தானோடு சம்பந்தப்படுத்துகிறது. Who's your father today? இன்றைக்கு உங்களுடைய தகப்பன் யார்? Have you defiled God? நீங்கள் எப்பொழுதாவது தேவனை நிந்திக்கிறீர்களா? Do you call yourself a Christian? உங்களை நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்கிறீர்களா? Do you claim to be anointed by the Spirit of God? நான் தேவனுடைய ஆவியினால் அபிஷேகப்பட்டிருக்கிறேன் என்று கூறிக்கொள்கிறீர்களா? One part of your life you speak in tongues, உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியிலே அந்நிய பாஷையில் but பேசலாம். there still lies in your life. ஆனால் இன்றும் உங்கள் வாழ்க்கையிலே பொய் இருக்கிறதா? Check your life today. உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பாருங்கள் Check இன்றைக்கு. your life today. சோதித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு. Lies is a thing that should not be part of our Christian life. பொய் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் பகுதியாக இருக்க கூடாது. Even if it gets you into trouble, அது உங்களை பிரச்சனையில் தள்ளிவிட கூடியதாக இருக்கலாம். God wants us to speak the truth. ஆனால் தேவன் நீங்கள் உண்மையை பேச விரும்புகிறார். Whenever we lie, நாம் எப்பொழுதெல்லாம் பொய் சொல்கிறோமோ, remember this verse. இந்த ஒரு வசனத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். Jesus said, இயேசு சொல்கிறார், the father of lies is Satan. பொய்க்கு பிதா சாத்தான். May this ring in your ears and in your life from this point onwards. உங்களுடைய காதுகளிலே அந்த வார்த்தை தொனித்துக் கொண்டே இருக்கட்டும் இன்றையிலிருந்து. Every time you utter a lie, நீங்கள் எப்பொழுதெல்லாம் பொய் சொல்கிறீர்களோ, may these words ring in your ears. அந்த வார்த்தைகள் உங்களுடைய காதுகளிலே தொனித்துக் கொண்டிருக்கட்டும். Here's my second point. இங்கே நான் சொல்கிற இரண்டாவது பகுதி, The last point I have. இது என்னுடைய கடைசி குறிப்பாக இருக்கிறது. David looks at Goliath and says, தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்கிறார், in the name of God Almighty. வல்லமையான தேவனுடைய நாமத்தினாலே. What is David doing? அங்கே என்ன தாவீது சொல்கிறார்? He's invoking God's name. அவர் அங்கே தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கூறுகிறார். 10 commandments. 10 கட்டளைகள். One of the commandment, ஒரு கட்டளை, which makes it 10% of what God said. அது தேவன் சொன்ன 10% இருக்கிறது. He says, அவர் சொன்னார், you shall not take the name of the Lord your God in vain. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக. We think that this is when we swear. நாம் நினைக்கிறோம் நாம் சத்தியம் செய்யும் பொழுது அது என்று. No. இல்லை இல்லை. The Bible is saying, வேதாகமம் சொல்கிறது, you should not take the name of your Lord in vain. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக. When service finishes, இன்றைக்கு ஆராதனை முடியும் பொழுது, we say the Father's prayer.
நாம் சொல்லுகிறோம் அங்கே பரமண்டல And ஜெபத்தை. there is a verse in there. அதிலே ஒரு வசனம் இருக்கிறது. It says, hallowed be thy name. ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. God's name is a name that must be hallowed. தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படக்கூடிய நாமமாக இருக்கிறது. Any use of his name that brings him dishonor, அவருடைய நாமத்தை நாம் உபயோகப்படுத்தும் பொழுது அது அவருக்கு கனவீனத்தை கொடுக்குமானால் we are defiling God's character. நாம் தேவனுடைய குணாதிசயத்தை நிந்திக்கிறோம். We are taking his name in vain. அவருடைய நாமத்தை நாம் வீணிலே வழங்குகிறோம். The Bible says அங்க வேதாகமம் சொல்கிறது in Exodus 27, யாத்திராகமம் 27 வசனம், very clearly the Bible says, வேதாகமம் தெளிவாக அங்கே you சொல்கிறது, shall not misuse the name of the Lord your God. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணில் For the வழங்காதிருப்பாயாக. Lord will not hold anyone guiltless who misuses his name. அவர் அவருடைய நாமத்தை வீணாக வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். We meet someone, நாம் ஏதாவது ஒருவரை தேவைப்படலாம். they tell us some of their troubles. அவர்கள் அவர்களுடைய சில கஷ்டங்களை சொல்லலாம். We say, don't worry brother, நான் ஜெபிக்கிறேன். நாம் சொல்லலாம், கவலைப்படாதீர்கள் சகோதரரே, God will do mighty things. ஆண்டவர் வல்லமையான காரியங்களை உங்களுக்காக செய்வார். Do you really go home and do you pray for what you said? நீங்கள் உண்மையாகவே வீட்டிற்கு சென்று நீங்கள் சொன்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்களா? If you can't do that, நீங்க உங்களால் அதை செய்ய முடியாது என்றால் don't say those words. அந்த வார்த்தைகளை சொல்லாதிருங்கள். If you truly believe that you are going to go home and pray and that God will do a mighty miracle in that person's life, then say those words. நீங்கள் உண்மையாகவே வீட்டில் சென்று உண்மையாக அந்த நபருக்காக வல்லமையாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை அந்த வாழ்க்கையில் செய்வார் என்று நினைப்பீர்கள் என்றால் அவ்வாறு சொல்லுங்கள். It's become so common. அது ஒரு சாதாரணமான காரியமாக விட்டது. Don't worry brother, கவலைப்படாதீர்கள் சகோதரரே, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். You really believe that? நீங்கள் உண்மையாகவே அதை நம்புகிறீர்களா? Will you really go home on your knees and you will cry out to God for that person? உண்மையாகவே உங்கள் வீட்டில் சென்று முழங்கால் படியிட்டு அந்த நபருக்காக கண்ணீரோடு ஜெபிப்பீர்களா? Check your life. உங்கள் வாழ்க்கையை சோதித்து பாருங்கள். In Christian life, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே we learn all of these words that we want to use. நாம் எல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். கவலைப்படா பிரதர், கடவுள் பார்த்துப்பார். Don't worry brother, God will look after you. நீங்க உண்மையிலேயே விசுவாசிக்கிறீங்களா கடவுள் பார்த்துப்பாருன்னு? Are you still believing that God is going to look after you? இல்ல சும்மா அந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்றீங்களா? Or you are simply saying those words? When you use those words lightly, நீங்கள் அந்த சாதாரணமாக அந்த வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது you are using the name of God but you are defiling his name. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்தி தேவனை நிந்திக்கிறீர்கள். We sing our songs. நாம் பாடல்களை பாடுகிறோம். We say we love him. நாம் சொல்கிறோம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று. But we do not keep his commands. ஆனால் நாம் அவருடைய வார்த்தைகளை நாம் கைக்கொள்வதில்லை. You are defiling the name of God. நீங்கள் தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறீர்கள். My brother and sister in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர I சகோதரிகளே, gave you two examples. நான் உங்களுக்கு 2 உதாரணங்களை கூறினேன். Lying பொய் சொல்வது and taking God's name. தேவனுடைய நாமத்தை வழங்குவது Nothing new. எதுவும் புதிதான காரியம் அல்ல. You know this very well. நாம் இவை எல்லாவற்றையும் நன்றாக அறிந்திருக்கிறோம். But you become so accustomed to it, it has become ordinary in your life. அவை எல்லாம் சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே பொதுவான காரியங்களாகி விட்டது. But I've taken what David said to Goliath. அங்கே நான் தாவீது கோலியாத்திற்கு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை He எடுத்துக்கொண்டேன். says, you come against me with sword and javelin. அவன் சொல்லுகிறார், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் And you have வருகிறாய். defiled my God's name. நீ என் தேவனுடைய நாமத்தை நிந்தித்தாய். But I come against you ஆனால் நான் உனக்கு விரோதமாக in the வருகிறேன். name of the Almighty God, வல்லமையான தேவனுடைய நாமத்தில் the வருகிறேன். God of the armies of Israel. இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய He கர்த்தர். invoked the name of God அவன் தேவனுடைய நாமத்தை உயர்த்தினான். as an anointed person of God. தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனிதனாக The இருந்து only voice that day in the nation Israel. அந்த இஸ்ரவேலுக்கு முன்பாக அவன் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தினான். And he stood up against Goliath. அவன் கோலியாத்திற்கு முன்பாக எதிர்த்து நின்றான். That day God gave an immense victory for the nation Israel. அங்கே இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் பெரிய ஒரு ஜெயத்தை அந்த நாளிலே கொடுத்தார். Through that one man அது ஒரு மனிதனாலே that God could fill and anoint and use. ஆண்டவர் அவனை நிரப்பி அபிஷேகித்து உபயோகப்படுத்த முடியும். Have you defiled God's name? நீங்கள் எப்பொழுதாவது தேவனுடைய நாமத்தை Have நிந்தித்திருக்கிறீர்களா? you defiled God's name? தேவனுடைய நாமத்தை நிந்தித்திருக்கிறீர்களா? I was reading 2 Chronicles chapter 19 this morning. 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரத்தை இன்று காலையிலே நான் வாசித்துக் Verse கொண்டிருந்தேன். 6 and 7 caught my attention. 6, 7 வசனங்கள் என்னுடைய கவனத்தை எடுத்தது. I'm done. நான் முடிக்க போகிறேன். This is my last verse I will quote today. நான் கடைசியாக சொல்ல போகிற வசனம் இதுதான். Why am I saying that? நான் ஏன் அதை சொல்கிறேன் Because என்றால், I want you to pay very careful attention to these words that I'm going to read to you. நான் இப்பொழுது வாசிக்க போகிற வசனத்திற்கு நேராக உங்களுடைய முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 2 Chronicles 19. 2 நாளாகமம் 19 6 and 7. 6, 7 வசனங்கள். The background to this verse, அதன் பின்பகுதி என்னவென்றால், Jehoshaphat the king of Judah, அங்கே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் he is appointing judges in the nation Israel. அங்கே இஸ்ரவேல் தேசத்திலே
அவன் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வைக்கிறான். Jehoshaphat was a man who brought a turning point in Israel. யோசபாத் என்கிற மனிதன் இஸ்ரவேலிலே ஒரு திருப்புமுனையை கொண்டு வந்தவனாக இருந்தார். He is one of the kings who did the will of God. அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின ஒரு ராஜாவாக இருந்தார். So when he nominated judges, அவன் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வைக்கும் பொழுது these words he is uttering is to those judges. அவன் இந்த வார்த்தைகளை நியாயாதிபதிகளை பார்த்து சொல்கிறார். But what I want you to do with these verses இந்த வசனங்களின் மூலமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றால், is to think நீங்கள் யோசித்து பாருங்கள், that God ஆண்டவர் is speaking to you. உங்களோடு பேசுகிறார். As I read these verses, நான் இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது I want you to consider that God, I'm not saying I'm God or anything. I'm just saying I want you to think that God is asking you this question. நான் தேவன் என்று சொல்லவில்லை, நான் உங்கள் தேவன் இந்த கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறார் என்று நினைக்க நீங்கள் விரும்புகிறேன். Catch these verses. அந்த வசனங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். Consider carefully what you do. நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். See, what's the word here? இங்க என்ன வார்த்தை இருக்கிறது? Consider carefully what you do. நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Because you are not judging for mere mortals but for the Lord. நீங்கள் மனுஷருடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். Who is with you உங்களுடனே இருக்கிறவர் whenever you give a verdict? நீங்கள் நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே உங்களோடு இருக்கிறார். What is Jehoshaphat doing? இங்க யோசபாத் என்ன சொல்கிறார்? He is telling, அவர் சொல்கிறார், consider this very carefully. நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். When you judge the people, நீங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும் பொழுது you are not just judging as a human. நீங்கள் ஒரு மனிதனைப் போல நியாயம் தீர்க்க கூடாது. You are standing instead of God. நீங்கள் அந்த இடத்திலே தேவனுக்கு பதிலாக அந்த இடத்தில் நிற்கிறீர்கள். Who is with you? அவர் உங்களோடு இருக்கிறார். And whatever you give a verdict, God is with you. நீங்கள் என்னென்ன வார்த்தைகளை சொல்கிறீர்களோ அங்கே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். What is my point? நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், You consider yourself as a Christian. நீங்கள் உங்களை கிறிஸ்தவர்கள் என்று நினைக்கிறீர்கள். God is telling us today, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு சொல்கிறார், consider carefully what you do. நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். I am with you. நான் உங்களோடு இருக்கிறேன். But consider very carefully what you do. ஆனால் நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். And the Bible says வேதாகமம் சொல்கிறது, that when Jehoshaphat said those words, அங்கே யோசபாத் அந்த வார்த்தைகளை சொன்னபோது he says, அவன் சொல்கிறார், now let the fear of the Lord be with you. இப்பொழுது கர்த்தருடைய பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. What is he saying? அவர் என்ன சொல்கிறார்? Fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். Today, இன்றைக்கு, after the sermon, இந்த ஆராதனைக்கு பிறகு, whenever you go, நீங்கள் எப்பொழுதெல்லாம் செல்கிறீர்களோ, and when in your habit, உங்களுடைய சாதாரண வாழ்க்கையில் you lie, நீங்கள் பொய் சொல்லும் பொழுது, I want the fear of the Lord to be in your life. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பயம் இருக்க வேண்டும் என்று நான் When you விரும்புகிறேன். take his name in vain, நீங்கள் அவருடைய நாமத்தை வீணில் வழங்கும் பொழுது, I want the fear of the God to be with you. நான் தேவனுடைய பயம் உங்களுடைய இருதயத்தில் இருக்க விரும்புகிறேன். Jehoshaphat says, அங்கே யோசபாத் சொல்கிறான், judge carefully, நீங்கள் எச்சரிக்கையா இருந்து நியாயம் for தீருங்கள். with the Lord our God உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே there is no injustice, அநியாயம் இல்லை, there is no partiality, முகதாட்சணியம் இல்லை, there is no bribery. பரிதானமும் இல்லை. What is God saying? அங்கே தேவன் என்ன சொல்கிறார்? With God ஆண்டவரால் there is no partiality, அங்கே எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை, no injustice, அங்கே முகதாட்சணியம் இல்லை, no bribery. அங்கே பரிதானமும் இல்லை. My brother and sister in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர we looked சகோதரிகளே, at the book of 1 Samuel 17 today. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு We பார்த்தோம். picked up a very familiar story of David and Goliath. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை தாவீது கோலியாத்திலிருந்து பார்த்தோம். But we learned two very important lessons today. நாம் இன்றைக்கு இரண்டு முக்கியமான பாடங்களை கற்றுக்கொண்டோம். One is God is waiting to anoint vessels who he wants to be anointed. முதலாவது தேவன் அவர் அபிஷேகிக்கக்கூடிய பாத்திரங்களுக்காக காத்து He கொண்டிருக்கிறார். is waiting for vessels that he could anoint. அவர் அபிஷேகிக்கக்கூடிய பாத்திரங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். Will you be that vessel? நீங்கள் அந்த பாத்திரமாக இருப்பீர்களா? Some of you are probably crying to God and saying, Lord, fill me. உங்களில் சிலர் ஒருவேளை ஆண்டவரிடத்தில் அழுது கொண்டு கேட்டிருக்கலாம், ஆண்டவரே என்னை நிரப்பும். But maybe God is not filling you. ஒருவேளை ஆண்டவர் உங்களை நிரப்பாமல் இருக்கலாம். Check your life. உங்கள் வாழ்க்கையை சோதித்து பாருங்கள். Have you defiled his name? நீங்கள் தேவனுடைய நாமத்தை நிந்தித்திருக்கிறீர்களா? Set right that. நீங்கள் அதை சரிப்படுத்துங்கள். And tell him, Lord, ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள், anoint me, Lord. ஆண்டவரே என்னை I அபிஷேகிக்கும். want to powerfully stand up for your name, Lord. ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்காக நான் வல்லமையாக நிற்க I want to விரும்புகிறேன். stand up against the voices of Goliath in my life, Lord. ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற கோலியாத் போன்ற சத்தங்களுக்கு விரோதமாக நான் நிற்க I விரும்புகிறேன். want to be an anointed vessel, Lord. ஆண்டவரே நான் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்க I விரும்புகிறேன். want to be a voice against the Goliaths in my life. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோலியாத்தின் சத்தங்களுக்கு விரோதமாக நிற்க விரும்புகிறேன். Second, we learned இரண்டாவது நாம் கற்றுக்கொண்டது, we must not take God's name in vain. கர்த்தர்
உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காமல் இருக்க வேண்டும். Because when you take his name in vain, ஏனென்றால் நீங்கள் அவருடைய நாமத்தை வீணில் வழங்கும் பொழுது you defy God. நீங்கள் தேவனை நிந்திக்கிறீர்கள். We may be Christians, ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்களாக but இருக்கலாம். we should never defy God. நாம் ஒரு நாளும் தேவனை நிந்திக்க கூடாது. Don't take his name in vain. அவருடைய நாமத்தை நீங்கள் வீணிலே வழங்காமல் இருங்கள். It's better you don't say anything. இதுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருந்து விடலாம். Whenever you bring God's name into a prayer, நீங்கள் உங்களுடைய ஜெபத்திலே தேவனுடைய நாமத்தை எப்பொழுதெல்லாம் கொண்டு வருகிறீர்களோ, some people say எனக்காக ஜெபிங்க. some people will tell, please pray for me. எனக்காக ஜெபிங்க brother. எனக்கா please pray for me brother. Sometimes we don't even mean what we are saying. சில நேரத்தில் நாம் சொல்கிற அர்த்தமில்லாமல் சொல்கிறோம். If you are asking someone to pray for you, நீங்கள் யாரிடத்திலாவது உங்களுக்காக ஜெபிக்க கூறுவீர்கள் என்றால், make sure what you are asking that person. நீங்கள் அந்த நபரிடத்தில் என்ன கேட்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். You mustn't defy God's name. நீங்கள் அந்த மனிதர் ஒருவேளை தேவனுடைய நாமத்தை நிந்திக்கலாம். My brother and sister in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, I'm so sorry if I hurt any of your feelings this afternoon. உங்களுடைய யாருடைய உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து நான் வருத்தத்தை கொடுத்திருந்தா அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். But as I stand here and I preach to you, நான் இங்கே நின்று கொண்டு பிரசங்கிக்கும் பொழுது, as I said, நான் சொன்னது போல these verses convicted me too. இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னோடு பேசியது கூட தான். I am not perfect. நான் ஒரு முழுமையானவன் அல்ல. I am a weak vessel. நானும் ஒரு பலவீனமானவன். But slowly and slowly God will draw us and make him to be those that are perfect before him. மெதுவாக மெதுவாக தேவன் அவரை எங்களை பலப்படுத்தி அவருக்கு முன்பாக ஒரு சிறந்த பாத்திரமாக நிறுத்துகிறார். Here's my final point. இங்கே என்னுடைய கடைசியான குறிப்பு. The next time you hear David and Goliath story, அடுத்த முறை நீங்கள் தாவீது கோலியாத் கதையை பற்றி கேட்கும் I want பொழுது you to think of two things. நான் உங்களை இரண்டு காரியங்களை நினைக்க விரும்புகிறேன். Is lies part of your life? உங்களுடைய வாழ்க்கையில் போய் ஒரு பகுதியாக இருக்கிறதா? Are you taking God's name in vain? தேவனுடைய நாமத்தை நீங்கள் வீணில் எடுக்கிறீர்களா? For the rest of your life, உங்களுடைய வாழ்க்கையின் முழுவதிலும் whenever you hear David and Goliath story, நீங்கள் எப்பொழுதெல்லாம் தாவீது கோலியாத் கதையை கேட்கிறீர்களோ, I want these two questions to ring in your heart. இந்த இரண்டு கேள்விகள் உங்களுடைய இருதயத்தில் தொனித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் I want விரும்புகிறேன். that fear of God to be in all of us. நான் அந்த தேவனுடைய பயம் நம்முடைய எல்லாருடைய இருதயத்திலும் இருக்க விரும்புகிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Thank you, loving Father. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி கர்த்தாவே.